ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். மிகவும் ருசியான, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் பாயாசம் கோதுமை ரவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 250 கிராம் கோதுமை ரவையை சேர்த்துக்கங்க. இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதாவது நம்ம சோளமெல்லாம் வறுக்கும்போது வெள்ளை வெள்ளையாக பொரியும்ல, அந்த மாதிரி இந்த கோதுமை ரவை ரொம்ப சூப்பராக பொரிய ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கோதுமை ரவை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நாம் வறுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த டம்ளரால் நாம் ரவையை அளந்தோமோ அதே டம்ளரால் ஒரு 5-6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய், வெல்லம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை உப்பு பாயாசமாக கூட சாப்பிட்லாம். எப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் வெல்லம் சேர்க்க போகிறேன். இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன், பொங்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 3 விசில் விட்டுறலாம். அடுத்து அரை முடி தேங்காய் உடைச்சி நல்லா 2 டம்ளர் கிட்ட பாலாக எடுத்து வச்சுங்க. 100 கிராம் சர்க்கரையை இந்த மாதிரி பாகு காய்ச்சிக்கங்க. ஏன்னா வெல்லம் கரைஞ்சி அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் சரியாகணும், அதுக்காக. இப்போது கோதுமை ரவை நல்லா வெந்துருச்சு. நீங்களே பாருங்கள், நாம் ஊற்றின அந்த 5 கிளாஸ் தண்ணியே பத்தலை அதுக்கு. இப்போ நாம் பாகு காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அது 1 டம்ளர் கிட்ட இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன் இது கூட. அடுத்து ஒரு 2 டம்ளர் கிட்ட தேங்காய் பால். இது எல்லாமே நான் அடுப்பில் வச்சு செய்யலை, கீழே இறக்கி வச்சுட்டு தான் செய்கிறேன். நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், இதையும் கலந்தாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான தேங்காய் பால் பாயசம் தயாராகிடுச்சு. எப்போவுமே தேங்காய் பாலை அடுப்பில் வச்சுட்டு ஊற்றுறத விட இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு ஊற்றுனா தான் கொழுப்பு அதிகரிக்காது. அதே மாதிரி சத்தும் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கள் பசங்க அதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. நான் அதனால் இப்படியே விட்டுறேன். இதை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவசியம் இதை குடிச்சிங்கன்னா நிச்சயமாக எலும்புகள், பற்கள் எல்லாமே ரொம்பவே உறுதியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆசை மகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.